ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கோதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அழிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் 5ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது. அதனைத் தொடர்ந்து நாளை 8/2/2025 அன்று கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் பிளாக்கில் உள்ள கவுண்டிங் ஹால்ல கவுண்டிங் நடைபெற உள்ளது. இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது காலை 8 மணி முதல் நடைபெறும். 7:30 மணிக்கு இந்த வாக்குப்பதிவுக்கான தபால் வாக்குகள் வைக்கப்பட்டுள்ள இருப்பறை திறக்கப்படும். அதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு பெற்ற யந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இருப்பறை திறக்கப்படும். ரெண்டுமே வேட்பாளர்கள் அல்லது அவங்களுடைய ஏஜென்ட்ஸ் முன்னிலையில, அப்சர்வர் முன்னிலையில திறக்கப்படும். அதனைத் தொடர்ந்து 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணிக்கை துவங்கப்படும். 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடைய வாக்குகள் எண்ணிக்கை துவங்கப்படும். தபால் வாக்குகள் நம்ம ஈரோடு மாவட்டத்துல போன மாசம் 85 வயசுக்கு மேற்பட்டவங்க, அதே போல மாற்றுத்திறனாளிகள், சர்வீஸ் ஓட்டர்ஸ், அதாவது ஆர்மி நேவில உள்ளவங்க, அதே போல பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஜெயில உள்ளவங்க, அத்தனை பேருக்கிட்ட ஒட்டுமொத்தமாக நமக்கு 246 தபால் வாக்குகள் ETPBS, அதாவது சர்வீஸ் ஓட்டர்ஸ் மூலமாக 4, இந்த ஜெயில உள்ளவங்க கிட்ட 1, இத்தனை தபால் வாக்குகள் பதிவாகி இருக்கு. இப்போ கவுண்டிங் ரூம்ல மொத்தமாக 14 மேசைகள் இந்த மின்னணு வாக்கு இயந்திரங்கள் எண்ணிக்கைக்காக வைக்கப்படும். அதே போல தபால் வாக்குகள் எண்ணிக்கைக்கு ஒரு மேசை, மொத்தமாக 15. ஒவ்வொரு மேசையிலையும் ஒரு கவுண்டிங் சூப்பர்வைசர், ஒரு கவுண்டிங் அசிஸ்டன்ட், ஒரு மைக்ரோ அப்சர்வர், நம்ம ஜெனரல் அப்சர்வர் சார்பாக இருப்பாங்க. இந்த கவுண்டிங் டீம், அதாவது கவுண்டிங் சூப்பர்வைசர், கவுண்டிங் அசிஸ்டன்ட், இதுக்கான ரேண்டமைசேஷன் ஏற்கனவே முடிக்கப்பட்டுள்ளது. 6/2/2025 அன்று அப்சர்வர் முன்னிலையில இந்த ரேண்டமைசேஷன் நடைபெற்றது. இந்த கவுண்டிங் டீமுக்கு ட்ரைனிங் 2 முறை கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினமும் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் கவுண்டிங் டீமுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தபால் வாக்குகளுக்கும் சர்வீஸ் ஓட்டர்ஸ் ETPBS ஓட்ஸுக்கும் ஒரு ARO, தபால் வாக்குகளுக்கும் ஒரு ARO ETPBSக்கும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. 76 CCTV கேமரா அந்த வளாகத்துல வெளியேயும் உள்ளேயும் வைக்கப்பட்டுள்ளன. நாளை பாதுகாப்பு பணிக்காக 600 காவல்துறை அதிகாரிகள் அங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு 3 கம்பெனி CISF வாக்கு எண்ணிக்கைக்காக வேலை செய்திருக்காங்க. நாளை அந்த வளாகத்துல ஒரு கம்பெனி CISF இருப்பாங்க. ஒவ்வொரு டேபிள்லையும் ஒரு CCTV கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. அது ரெக்கார்டு பண்ணுவோம். இது போக ரேண்டமா நம்ம வேட்பாளர்கள் முன்னிலையில் லாட் எடுத்து இந்த VVPAT யந்திரமும் டேபிள் நம்பர் 1ல எண்ணப்படும். அந்த லாட் எடுக்கப்பட்டது மட்டும். இந்த வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின்னர், ரிசல்ட் டிக்ளரேஷன் முடிந்த பின்னர், இந்த அங்கிருள்ள இருப்புறையில வைக்கப்பட்டுள்ள EVMs அனைத்தையும் நம்ம வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஸ்ட்ராங் ரூமுக்கு மாற்றப்படும். இந்த அனைத்து வசதிகள் மட்டும் இல்லாம அங்க டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், அதாவது மாவட்ட தேர்தல் அதிகாரியுடைய ஒரு கண்ட்ரோல் ரூம், ஒரு ஒபிஷியல் கம்யூனிகேஷன் ரூம்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள் பேசுறதுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் அனுப்புறதுக்கான ஒரு வசதி. அதே போல
பப்ளிக் கம்யூனிகேஷன் ரூம், வேட்பாளர்கள் அல்லது அவங்களோட முகவர்கள் வந்து போன்ல பேசுறதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ரூம், அதே போல மீடியா ரூம். அந்த மீடியா ரூம்ல வந்து மீடியாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அனைத்து வசதிகளும் வந்து தயார் நிலையில் உள்ளன. நாளை வந்து காலையில 7:30 மணி முதல் இருப்பறைகள் வந்து திறக்கப்பட்டு தொடர்ந்து 8 மணியிலிருந்து தபால் வாக்குகள் எண்ணிக்கை, 8:30 மணியிலிருந்து மின்னணு வாக்கு எந்திரங்கள் எண்ணிக்கை ஆரம்பிக்கப்பட்டு முடிக்கப்படும். மொத்தமாக இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே 14 டேபிள்ஸ் இருக்கு நமக்கு. ஒவ்வொரு டேபிள்லையும் 3 பேர் இருக்காங்க. ரிசர்வ் சேர்த்து மொத்தம் 51 பேர் வந்து வெறும் இந்த கவுண்டிங் மட்டுமே போடப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஆர்ஓ, ஏஆர்ஓ, கம்ப்யூட்டர் ஸ்டாஃப் இவங்க எல்லாம் கூட இருப்பாங்க. மொத்தமாக 17 ரவுண்ட் வரும். நம்ம 14 டேபிள் இருக்கிறதுனால 237 போலிங் ஸ்டேஷன், அதனால ஒரு 17 ரவுண்ட் வரும். இல்ல பொதுவா வந்து நமக்கு முதல் ரவுண்டு வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதுக்கப்புறம் வேகமா நடக்கும். பொதுவா இவ்வளவு நேரம் நம்ம சொல்ல முடியாது. நமக்கு 47 கேண்டிடேட்ஸ் நோட்டா உட்பட இருக்கிறாங்க. ஸோ அந்த சியூலேயே வந்து அந்த 47 கேண்டிடேட்டோட ரிசல்ட் காமிக்கிறதுக்கு ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் வந்து 3 நாள் செகண்ட் அந்த ரிசல்ட் காமிக்கும் போது அதுவே வந்து ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் ஆகும். ஸோ எவ்வளவு நேரம் எடுக்கும்ன்றது குறிப்பாக சொல்ல முடியாது. பட் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு ரவுண்டுக்கு முதல் ரவுண்டுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் 20-25 நிமிஷம் ஒரு ரவுண்டுக்கு பொதுவாக ஆகும். ஃபரிதா பேகம் என்றது வந்து அவங்க ஓட்டு ஏற்கனவே யாரோ ஒருத்தர் போட்டதாக அவங்க தகவல் புகார் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸரையும் அந்த மைக்ரோ அப்சர்வரையும் நாங்கள் வந்து விசாரித்தோம். அவங்க வந்து அந்த ஓட்டர், அந்த வாக்காளர்கள் வந்து டெண்டர்டு ஓட்டுன்ற ஒரு வாய்ப்பு இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கே வந்து அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி டெண்டர்டு ஓட்டு போட்டிருக்கலாம். அவங்க அது போடவில்லை. அதனால மேல் நடவடிக்கை ஒன்றும் இல்லை. பட் டெண்டர்டு ஓட்டு வந்து அவங்க போடாமல் விட்டாங்க. அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இருந்தது. இல்ல டெண்டர்டு ஓட்டுன்றது வந்து அதனால இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் முன்னிலையில, ப்ரிசைடிங் ஆஃபீஸர் முன்னிலையில தான் இந்த இது நடக்கப்படுது. ஒரு ரேர் கேஸா தான் இந்த டெண்டர்டு ஓட்டுன்ற ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இருக்கு. ஸோ டெண்டர்டு கேஸ் வர இந்த மாதிரி இஷ்யூ வரக்கூடிய இடத்துல அவங்களுக்கு ஓட் போடுற வாய்ப்பு கொடுக்கணுன்ற எண்ணத்தோட தான் இந்த டெண்டர்டு ஓட்டுன்ற ஒரு முறை இருக்கு. அந்த டெண்டர்டு ஓட்டு ஒரு சில இடத்துல பயன்படுத்திருக்காங்க, ஒரு சில இடத்துல பயன்படுத்தல. அந்த டெண்டர்டு ஓட்டு வந்து நாளைக்கு கவுண்டிங் வரும். இல்ல அன்னைக்குதான். ஆமா, இந்த தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைகளின்படி இந்த டெண்டர்டு ஓட்டுன்ற ஒரு முறை இருக்கு. அது வந்து நிறைய பேர் பயன்பட்டிருக்காங்க. இந்த தேர்தல் ஆணையம் அறிவுரைகளின்படி தான் நடவடிக்கை எடுக்கப்படும். இல்ல அது மேல எஃப்ஐஆர் அது சோசியல் மீடியால போட்டவர் வந்து வெளிநாட்டுல இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. புகாரும் வந்து வந்திருக்குது. அவர் மேல எஃப்ஐஆர் போடணும். செக்ஷன் 128 நினைக்கிறேன் ஆர்பி ஆக்ட்ல வந்து சீக்ரெசி ஆஃப் ஓட்டிங் 128 தான், செக் பண்ணிட்டு சொல்றேன். சீக்ரெசி ஆஃப் ஓட்டிங் வந்து அது ஏதாவது சீக்ரெசி ஆஃப் ஓட்டிங் வந்து இது பண்ண விட்டால் அது வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆர்பி ஆக்ட்ல வந்து சட்டம் இருக்கு. அந்த சட்டப்படி அது சொல்ல முடியாதுங்க. அந்த வீடியோல வந்து பியூ நம்பர் அது கூட கிளியரா தெரியல. அது வந்து சீக்ரெசி ஆஃப் ஓட்டிங் வந்து யார் வந்து இது பண்ணாலும் அது வந்து எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும். அது எடுக்கும். இல்ல ஸ்க்ரூட்டினி பண்ணாங்க அப்சர்வர் முன்னிலையில. நாம் தமிழர் கட்சி, அனைத்து கட்சிகளுடைய முகவர்கள் அங்க இருந்தாங்க. அவங்க முன்னிலையில ஸ்க்ரூட்டினி பண்ணப்பட்டு அவங்க சொன்ன போலிங் ஸ்டேஷனும் வந்து அப்சர்வர் எல்லாம் காமிச்சிட்டு
அது வந்து நல்லபடியாக எடுத்துக்கிட்டேன். எக்ஸாக்ட் நம்பர் எங்கிட்ட. ஓகே. இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.